ஹாய் ஃபோக்ஸ். ஆக்சுவலா டாபிக் என்னன்னா, இந்த வருஷத்தோடைய பேக் டு ஸ்கூல் ஆஃபர். ஆப்பிளோட அஃபிஷியல் வெப்சைட்ல நான் ஒரு மேக் மினி வாங்கியிருந்தேன். அரவுண்ட் ஒரு 25,000 கிட்ட எனக்கு ஆஃபர் கிடைச்சிச்சு. ப்ளஸ் இந்த ஏர்பாட் வந்து ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் 13,000 கிட்ட வரும். இதோட சேர்த்து ஒரு 12,500 டோட்டலா ஒரு 25,000 ஆஃபர் கிட்ட அந்த மேக் மினி வாங்கியிருந்தேன். அதோடைய காஸ்ட் அரௌண்ட் 79,999 நினைக்கிறேன். 80,000 காஸ்ட் வந்துச்சு. இந்த ஆஃபர்லாம் போக ஒரு 67,000 கிட்ட நான் வந்து அதுக்கு பே பண்ணியிருந்தேன். இந்த ஆஃபர் அவைல் பண்றதுக்கு யூனிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்ல நீங்க வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்க ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஸ்டாஃப் அப்படின்னா ஸ்டாஃபோட ஐடி ஆர்எல்ஸ் உங்களுடைய அஃபிஷியல் எஜுகேஷன் மெயில் ஐடி வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இல்லை அப்படின்னா வேற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அது மூலமாக உங்களால் இந்த ஆஃபரை அவைல் பண்ணிக்க முடியும். யூனிடேஸ் அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லை, அது ஒரு பிரைவேட் என்டிட்டி. இந்தியாவில் இருக்க எல்லா காலேஜஸோடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஹப்பாக அது இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜோட இன்ஃபர்மேஷன் அதில் போட்டு உங்களுடைய ஸ்டூடெண்ட்டா ஸ்டாஃபோடைய ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் பண்ணிக்கலாம். யூனிடேஸ் வெப்சைட்டோட யூஆர்எல் அண்ட் ஆப்பிள் அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்க எஜுகேஷன் ஸ்டோரோட யூஆர்எல் ரெண்டையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பிக் பண்றேன், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தென் யூனிடேஸ்ல எப்படி நம்ம அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை பண்றது, தென் எஜுகேஷன் ஸ்டோர்ல இருக்க ஆஃபர் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரௌசரில் ஆப்பிளோடைய அஃபிஷியல் வெப்சைட்டான apple.com/in இதுதான் ஆப்பிளோடைய அஃபிஷியல் வெப்சைட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பை மேக் ஆர் ஐபேட் ஃபார் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது இருக்குல்ல, இதுதான் அந்த ஆஃபருடைய பேனர். ஷாப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எஜுகேஷன் ஸ்டோருக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணி கொண்டு போகும். கெட் ஏர்பாட் வித் மேக் அண்ட் ஆப்பிள் பென்சில் வித் ஐபேட். ஸோ நீங்கள் வந்து மேக் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர்பாட் ஃப்ரீயாக கிடைக்கும். ஆப்வியஸாக ஐபேட் வாங்கினீங்கன்னா பென்சில் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இந்த ஷாப்பை வந்து நான் வந்து ரெண்டாவது டேப்பாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபார் தட் நான் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்டோரில் என்ன ப்ரைஸ் அண்டு எஜுகேஷன் ஸ்டோரில் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்காக இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக், ஐபேட் இதெல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே தான் இதுதான் ஆஃபர்ஸ்க்கான கார்ட்ஸ். இதில் நான் வந்து மேக் மினி வாங்கியிருந்தேன். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மேக் மினி 8 கோர் CPU அண்ட் 10 கோர் GPU, 8 GB யூனிஃபைட் மெமரி அண்ட் 256 GB SSD. இந்த வேரியண்ட் வந்து 49,900. ஸோ இதே வேரியண்ட்டை உங்களுக்கு வந்து நான் நார்மலான ஆப்பிள் ஸ்டோரில் காட்டுறேன். மேக் மினி, ஓகே, மேக் மினி உங்களுக்கு பை கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து 59,900. ஸோ அதே 8 கோர் CPU அண்ட் 10 கோர் GPU, 8 GB யூனிஃபைட் மெமரி அண்ட் 256 GB SSD. ஸோ இந்த வேரியண்ட் வந்து உங்களுக்கு வந்து அரௌண்ட் 3,000 கிட்ட வருது. நான் ஆல்ரெடி சொல்லிடல மாதிரி இந்த ஆப்பிளோடைய எஜுகேஷன் ஸ்டோரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து 49,900க்கு கிடைக்கும். இதை வந்து நான் இப்போ செலக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய மேக்கை. நான் வந்து இதில் வந்து 8 GB யூனிஃபைட் மெமரி வாங்கலை, நான் வந்து 16 GB வாங்கியிருந்தேன். ஸோ ப்ளஸ் 18,000. இதே நீங்கள் நார்மல் ஸ்டோரில் வந்து 8 GB இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 வரும். இங்கே வந்து அங்கே 20,000 அப்படின்னா அரௌண்ட் 60K ப்ளஸ் 20K அரௌண்ட் 80K கிட்ட வரும். நான் இதில் வந்து 16 GB இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன். SSD வந்து 256 GB தான். ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் வந்து இதில் SSD வந்து 256 பேசிக்கே போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு SSD எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10Kலே உங்களுக்கு நல்ல SATA அண்ட் NVMe SSDs கிடைக்கும் 1 TBக்கு. நீங்கள் அதை வந்து எக்ஸ்டர்னலாக போட்டுக்கலாம். பட் வந்து யூனிஃபைட் மெமரி வந்து உங்களால் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியாது. ஒன்ஸ் நீங்கள் வாங்கினதுக்கப்புறமா அதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறப்பைய 16 GB ஆர் எல்ஸ் 24 GB உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. ஸ்டோரேஜில் வந்து நீங்கள் பேஸ் வேரியண்ட்டே போயிருங்க, நான் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா மற்ற வேரியண்ட்ஸ் வந்து ஹைலி காஸ்ட் கம்பேர் வித் எக்ஸ்டர்னல்ஸ். ஓகே, நான் இதை இங்கே சூஸ் பண்ணிட்டேன். இங்கே நோ தேங்க்ஸ். ஸோ நான் கண்டினியூ கொடுக்குறேன். டிஸ்பிளே நோ தேங்க்ஸ், கண்டினியூ. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஆஃபரில் வந்து சூஸ் ஏர்பாட்ஸ். இங்கே ஏர்பாடோடைய செகண்ட் ஜென்ரேஷன் உங்களுக்கு வந்து அரௌண்ட் 12,900 இருக்கிறது வந்து 0 காஸ்ட்டு. இதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக. இன்கேஸ் இது வேணாம் அப்படின்னா
உங்களுக்கு 3rd ஜென்ரேஷன் வித் லைட்னிங் சார்ஜ் கேஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா 7,000 கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் இது எல்லாமே வந்து நார்மல் ரெகுலர் வேரியண்ட்டை விட உங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸில் இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு மினிமம் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஏர்பாட்ஸ் 2nd ஜென்ரேஷனுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஆட் பேக் கொடுக்குறேன். ஆப்பிள் கேர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆப்பிள் கேர் போட்டுக்கோங்க. மற்றபடி மேஜிக் கீபோர்ட்ஸ் அண்ட் மேஜிக் மவுஸ் வந்து அன்னெசரி. நீங்கள் நார்மல் விண்டோஸ் கீபோர்ட் அண்ட் விண்டோஸ் மவுஸே யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிள் கேர் கூட மேக் மினிக்கு வந்து தேவையா அப்படிங்கிறது எனக்கு தெரில. நீங்கள் ஐஃபோன் ஆர் ஐபேட் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கீழே விழுந்து உடையிறதுக்கெலாம் நிறைய சான்சஸ் இருக்குது. மேக் மினியில் வந்து அந்த மாதிரி சான்சஸ் இல்லை. நீங்கள் ஒரு இடத்துல கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணிடுவீங்க. ஸோ மேக் மினிக்கு வந்து ஆப்பிள் கேர் அவசியமாக தெரில. அது உங்களுடைய நீடு தான். நீங்கள் வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரிவ்யூ பேக் கொடுக்குறேன். ரிவ்யூ பேக் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து 69,900 வருது. இதே நீங்கள் நார்மலாக நார்மல் ஆப்பிள் ஸ்டோரில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 80,000 வந்து மேக் மினி ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஏர்பாட் வந்து ஒரு 13,000, எப்படி 93,000 உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகும். இங்கே நீங்கள் இந்த ஏர்பாடோட ப்ளஸ் இந்த மேக் மினி ரெண்டையுமே சேர்த்து 69,900 வாங்குறீங்க. அரௌண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 25,000 கிட்ட சேவ். நீங்கள் இந்த ஏர்பாட் வேணாம் அப்படின்னு ரிமூவ் பண்ணிட்டாலும் இதே 69,900 தான் இந்த மேக் மினியோடைய ரேட்டு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீங்கள் இது வாங்கினாலும் வாங்காட்டியும் இதோட ரேட் வந்து கம்மியாகாது. ஸோ இதை நீங்கள் வாங்கி வெளியே சேல் பண்ணிக்கிறது வந்து பெட்டர் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா. ஸோ டோட்டலாக 25,000 வந்து உங்களுக்கு இதில் சேவ் ஆகும். இது நீங்கள் செக் அவுட் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து வெரிஃபை யுவர் எலிஜிபிலிட்டி ஃபார் எஜுகேஷன் சேவிங்ஸ், வெரிஃபை வித் யூனிடேஸ் நவ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூனிடேஸில் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ண வேண்டியது வரும். யூனிடேஸில் எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா myunidays.com இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு லேண்டிங் பேஜ் வரும். இந்த லேண்டிங் பேஜில் நீங்கள் ஆல்ரெடி வெரிஃபைட் வித் யூனிடேஸ், ஆல்ரெடி உங்கள்கிட்ட வெரிஃபைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வெரிஃபைட் வித் யூனிடேஸ் கொடுத்துடலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் கண்டினியூ கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயின் யூனிடேஸ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பர்சனல் இமெயில் அட்ரஸ் அண்டு பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இல்லை ஸ்டாஃபா அப்படிங்கிறது கேட்கும். நான் ஜஸ்ட் என்னுடைய அக்செப்ட் செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நேம் கேட்கும். ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு ஜெண்டர் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய இன்ஸ்டியூஷனை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய இன்ஸ்டியூஷனை நீங்கள் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறமா கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா வெரிஃபை யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் இன்கேஸ் உங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட் இமெயில் அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய யூனிவர்சிட்டி ஆர் காலேஜஸில் உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக college.com.edu.com இந்த மாதிரி ஏதாவது ஒரு இமெயில் அட்ரஸ் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இமெயில் அட்ரஸை இதில் போட்டு சென்ட் இமெயில் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. அதில் ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூனிடேஸ் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆயிரும். ஆர்எல்ஸ் உங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸோடைய இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் இந்தியாவோடைய காலேஜஸில் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் இமெயில் ஐடி ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறதில்ல, சம் ஆஃப் காலேஜஸில் தான் கொடுக்குறாங்க. அப்படி உங்கள்கிட்ட இல்லைனா ட்ரை ஆல்டர்னேட் மெத்தட் இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்டோடைய ஐடி கார்டு ஆர் ஸ்டாஃப் ஐடி கார்டு இருந்துச்சு அப்படின்னா அதோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து ஃபோட்டோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணலாம். ஆனால் என்னென்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஐடி கார்டில் உங்களுடைய நேம் இருக்கணும். தென் நீங்கள் எந்த இயர்லேருந்து எந்த இயர் பேட்சுங்கிற இயர் கண்டிப்பாக மென்ஷன் ஆகிருக்கணும். தென் உங்களுடைய ஸ்கூலோட ஆர்எல்ஸ் காலேஜோடைய நேம் மென்ஷன் ஆகிருக்கணும். இது எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கணும். அப்படின்னா தான் இதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதை நீங்கள் கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின்
நான் மெயில் ஐடி கொடுத்து ஓகே பண்ணேன். ஸோ மெயில் ஐடி எனக்கு வந்து வித்தின் செகண்ட் ஆர் வித்தின் மினிட்குள்ளே வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. ஒருவேளை நீங்கள் அப்லோடு ஐடி கார்டு கொடுக்குறீங்க அப்படின்னா எப்படியும் 1 டேக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ ஆஃப்டர் திஸ் கன்ஃபர்மேஷன் நீங்கள் டேரெக்டாக மேக் மினியோட வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய செக் அவுட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ கைஸ், திஸ் இஸ் அ வீடியோ ஃபார் டுடே. See you soon.